லைக் சப்ஸ்கிரைப். இன்று சினிமா நியூஸில் தமிழ் மக்களை இழிவுபடுத்திய லால் சலாம் நாயகி. லால் சலாம் படத்தில் நடித்துள்ள தன்யா பாலகிருஷ்ணனின் சென்னை மக்களை விமர்சித்து வெளியிட்ட பழைய பேஸ்புக் பதிவு லால் சலாம் ரிலீஸுக்கு முன்னதாக மீண்டும் வெளிவந்துள்ளது. இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ள நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் தமிழ் மக்கள் பற்றி ஏற்கனவே வெளியிட்டிருந்த சர்ச்சை கருத்துக்கள் இணையத்தில் வைரலாகி வருவது படத்திற்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினிகாந்த் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ள படம் லால் சலாம். விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகியோர் நடித்துள்ள இந்த படத்தில் ரஜினிகாந்த் மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளார். ஆனாலும் தற்போது இந்த படம் ரஜினிகாந்த் படம் என்றே ப்ரமோஷன் செய்யப்பட்டு வருகிறது. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரித்துள்ளது. லால் சலாம் படம் வரும் பிப்ரவரி 9 வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ள நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் தமிழ் மக்களை பற்றி இழிவாக பேசிய பல ட்விட்டர் பதிவுகள் தற்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருவது படத்திற்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. 2012ஆம் ஆண்டு வெளியான இந்த பதிவுகள் தற்போது நீக்கப்பட்டிருந்தாலும் தன்யா பாலகிருஷ்ணாவின் பேஸ்புக் பதிவின் ஸ்கிரீன் ஷாட்கள் ஆன்லைனில் மீண்டும் வெளிவந்துள்ளன. கடந்த 2012ஆம் ஆண்டு IPL அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே-ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றபோது சென்னை மக்கள் பெங்களூரு மக்களின் தயவில் வாழ்கிறார்கள் என்று தன்யா பேஸ்புக்கில் ஒரு சர்ச்சையாக பதிவை வெளியிட்டிருந்தார். பெங்களூருவிடம் தண்ணீர் மற்றும் மின்சாரத்திற்காக சென்னை மக்கள் தமிழர்கள் பிச்சை எடுப்பதாக கூறிய அவர் சென்னை வாசிகள் கர்நாடக தலைநகருக்கு வந்து அசுத்தமாக்குகிறார்கள் என்றும் தன்யா கூறினார். தற்போது இந்த பதிவுகள் வெளியாகி இணையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதால் தன்யாவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 7ஆம் அறிவு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான தன்யா அடுத்த காதலில் சொதப்புவது எப்படி, ராஜா ராணி, கார்பன் மற்றும் யார் இவன் ஆகிய தமிழ் படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக 2022ஆம் ஆண்டு விதார்த்துடன் கார்பன் படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு தற்போது லால் சலாம் படத்தில் நடித்துள்ளார். லால் சலாம் படத்தின் ரிலீஸுக்கு முன்னதாக தன்யாவின் பழைய கருத்துக்கள் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழர்கள் குறித்து இவ்வளவு மோசமான கருத்துக்களை கூறிய ஒருவரை தமிழ் படத்தில் நடிக்க வைத்தது ஏன் என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.